إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம் அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை எப்பொழுதுமே நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சில விடயங்களை படித்து தருகிறான் என்று சொன்னால் அந்த குர்ஆன் வசனங்களுக்கு முன்னால், அந்த நபிமொழிகளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வபஷிர் இபாத், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், மறுமை வெற்றி இருக்கிறது என்ற அந்த நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹுடைய அடியார்கள் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய அடியார்களை பற்றி, நல்ல மனிதர்களை பற்றி, யஸ்தமிஊனல் கௌல், அவர்கள் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கின்ற நிலையிலே எங்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். என்ன ஆதாரத்தை சொல்கிறார், என்ன குர்ஆன் வசனத்தை சொல்கிறார், என்ன நபிமொழியை சொல்கிறார், காது தாழ்த்தி கேட்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் சொல்லப்படுகின்ற பொழுது ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, மிகச்சிறந்தது. உங்களுக்கு முன்னால் பேசுகின்ற நான் ஒரு மணித்தியாலம் பேசலாம், என்னுடைய பேச்சுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு தனி மனிதனுடைய பேச்சுக்கு சிறப்பு கிடையாது. மாறாக என்னுடைய பேச்சிலிருந்து
எதுவெல்லாம் குர்ஆன் வசனங்களாக வருமோ, எதுவெல்லாம் நபிமொழிகளாக வருமோ அதுதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் அதனைத்தான் சொல்லுவார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது, பேச்சுக்களில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் என்பார்கள். வகைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. எனவே யார் பேசினாலும் சரி, பேச்சுக்களில் சிறந்தது அந்தந்த மனிதர்கள், நாங்கள் விரும்புகிற மனிதர்களுடைய பேச்சல்ல, அந்த பேச்சிலிருந்து வரக்கூடிய குர்ஆனிய வசனங்களும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் தான் சிறந்தது. எனவே ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, சொல்லப்பட்டதில் மிகச் சிறந்ததை பின்பற்றுவார்கள். சொல்றதை எல்லாம் கேட்கிறதும் சொல்றதை எல்லாம் நடைமுறைப்படுத்துறதும் ஒரு முஃமினுக்கு நல்லதல்ல. மாறாக சொல்லப்படுவதில் மிகச் சிறந்தது எது? அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா. இந்த இரண்டின் அடிப்படையில் வருகிற பொழுது அதை பின்பற்றி நடப்பார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியே மறுமை வெற்றி இருக்கிறது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்ற அல்லாஹுவுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவோ அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்கள் என்ற பட்டியலில் இடம் பிடித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நபித்தோழிகளின் வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடங்கள் என்ற அடிப்படையில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆன் எங்களுக்கு நிறைய வரலாறை சொல்லித் தருகிறது. அந்த வரலாற்றை எல்லாம் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நபிமார்களுடைய வரலாறு, அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எப்பொழுது மரணித்தார்கள் என்பதை தாண்டி அல்லாஹ் சொல்லுகின்ற வரலாற்றை நாங்கள் எடுத்து நோக்கினால் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் தான் வரலாறுகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே படிப்பதற்கும் அறிந்து வைப்பதற்கும் படிப்பதாக இருந்தால் பிறந்தது, அவர்கள் வாழ்ந்தது, அவர்கள் மரணித்தது என்ற குறிப்புகளை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பாடங்களும் படிப்பினைகளும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன என்ற அந்த பகுதியில் இருக்கின்ற வரலாற்றை பேசுவது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இஸ்லாத்தை எப்படி நேசித்தார்கள், நபிகளாரை எப்படி நேசித்தார்கள், தன்னுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கின்ற பொழுது எப்படி இஸ்லாமிய உணர்வோடு வளர்த்தார்கள், அவர்கள் இஸ்லாமிய உம்மத்துக்கு விட்டு வைத்து போன அந்த பெருமதியான சொத்து என்ன என்ற அந்த வரலாற்று பகுதியை பார்ப்போமாக இருந்தால் சஹாபிய பெண்மணிகளுள் மிக வித்தியாசமான ஒரு பெண்மணியாக உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் மதீனத்து பெண்மணிகளில் ஒரு பெண்மணி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் மிக நெருக்கமாக பழகிய பெண்மணிகளில் ஒரு பெண்மணி. இஸ்லாமிய வரலாற்றிலே மதீனாவிலே இஸ்லாம் கால் பதிக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடும் அவர்களோடு சகோதரியான உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களோடும் எந்த அளவு நெருக்கமாக பழகினார்கள் என்று சொன்னால், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், எங்களுக்கு நிறைய நபிமொழிகளை விட்டு சென்ற ஒரு நபித்தோழர். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்
மதீனாவிலே இருந்த எந்த பெண்மணிகளுடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் மனைவிமார்கள் நபிகளாருடைய மனைவி ஒருவர் இல்லாமல் போக மாட்டார்கள். ஆனால் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் தனித்து செல்லுவார்கள். இந்த ஹதீசுகள், உம்மு சுலைம் ரதியல்லாஹுடைய ஹதீசுகளை பற்றியெல்லாம் தொகுத்தெழுதிய ஹதீஸ்கலை அறிஞர்கள் நபிகளார் உம்மு சுலைம், உம்மு ஹராம் என்ற 2 சகோதரிகள், அவர்களோடு நபிகளார் நெருங்கி பழகிய அந்த விதத்தை பார்த்து வரலாற்று குறிப்பெழுதினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு சுலைம், உம்மு ஹராம் என்ற 2 பெண்மணிகளுக்கும் இடையில் பால்குடி இரத்த உறவு இருந்தது என்று எழுதுகிற அளவுக்கு அன்பார்ந்தவர்களே நபிகளாருக்கு நெருக்கமாக இருந்தார்கள். பல கட்டங்களில் நபிகளாருக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலே பார்க்கலாம். இந்த வரலாற்று குறிப்பை ஏன் நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்றால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஏன் உம்மு சுலைம் அவர்களை பற்றி பேச வேண்டும்? இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு பின்னால் அல்லது 1400 வருடங்களுக்கு முன்னால் மரணித்து போன அந்த ஈமானிய தாயை பற்றி ஏன் நானும் நீங்களும் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த இஸ்லாத்தை நேசித்ததும் நபிகளாரை நேசித்ததும் இஸ்லாமிய உம்மத்துக்கு ஏதோ ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்று விட்டு சென்றதும் தான். அந்த பெண்மணியுடைய வரலாற்றை படிக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அது போன்ற ஒரு இஸ்லாமிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த இஸ்லாத்துக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் எங்களால் ஒரு சேவை நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை படிப்பதற்குத்தான். நாங்கள் இன்றோ நாளையோ மரணித்து விட்டு போகலாம். எங்களை பல பேரும் பலவிதமாக பேசுவார்கள். இவர் இஸ்லாத்துக்கு சேவை செய்தவர், இவர்தான் எனக்கு இப்படி ஒரு மார்க்க சட்டத்தை படித்து தந்தார், இவர் மூலம்தான் நான் இஸ்லாத்தை அறிந்து கொண்டேன் என்று ஒருவர் எங்களுக்கு சாட்சி சொல்ல முடியுமாக இருந்தால், இதுதான் நாங்கள் உலகத்திலே விட்டு செல்லுகின்ற வரலாறு. எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான பாடத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பேசுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல பெயர்கள் கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நபிமொழிகளிலே பார்த்தால் உம்மு சுலைம் என்பது மிக பிரபல்யமானது. அவர்கள் யார்? அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். அந்த பெண்மணி ருமைசா அல்லது ஹுமைசா, ர அதுவும் வந்திருக்கிறது, கவும் வந்திருக்கிறது. ருமைசா அல்லது ஹுமைசா என்ற 2 பெயர்களை, பட்டப்பெயர்களை கொண்டு, புனைப்பெயர்களை கொண்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் சுவர்க்கத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு முன்னால் ஒரு காலடி சத்தம் கேட்டது. அது யாருடைய காலடி சத்தம் என்று பார்த்தேன். அது அனஸ் அவர்களுடைய தாயார் ருமைசா அல்லது ஹுமைசா என்று சொன்னார்கள். நபிகளாருக்கு முன்னாலே சுவர்க்கத்தில் நடந்தவர்கள் என்று நபிகளாரால் சொல்லப்பட்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ஏன் இந்த பெயரை சொல்கிறேன் என்றால், எங்களுக்கும் பெண் பிள்ளைகள் பிறக்கலாம். இந்த வரலாற்றை அடையாளப்படுத்துவதற்கு அந்த தாயுடைய ஒரு பெயரை வைத்தால், அந்த பெயரை சொல்லுகிற நேரம் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரியான ஒரு பெண்மணியும் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போனார்கள் என்று நினைவூட்டுவது எங்களை நாங்கள் இஸ்லாமிய உணர்வோடு வளர்ப்பதற்கு அது காரணமாக இருக்கும். ருமைசா, உமைசா என்ற 2 புனைப்பெயர்களுக்கு சொந்தக்காரியானவர்கள் உம்மு சுலைம் என்பதை நானும் நீங்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உம்மு சுலைம் என்பது அவர்களுடைய இன்னொரு புனைப்பெயராக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த பெயரிலே பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹதீசுகளில் முலைகா என்று வந்திருக்கிறது. முலைகா. எனவே முலைகா என்று பெயர் வைக்கலாம். அனஸ் ரதியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் அவருடைய வரலாற்றை நினைவூட்டுவதற்காக. ருமைசா என்று வைக்கலாம்.
உமைசா என்று வைக்கலாம். இப்படி எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்து பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெயரை வைத்து நினைவேற்ற முடியுமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணியாற்றிய ஒரு தாயின் வரலாற்றை அந்த பேருக்கு பின்னால் நினைவூட்டலாம் என்கிற ஒரு பாடத்தை உம்மு சுலைம் ரதியல்லாஹுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தின் பொழுது ஒரு சில நபித்தோழர்களை அனுப்பிய வரலாற்றிலே இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்துவிட்ட பிறகு ஒரு சில அன்சாரி நபித்தோழிகளை அழைத்து கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்தார்கள். எதற்காக? நபிகளாரிடத்தில் உறுதிமொழி எடுப்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, நபிகளாரிடத்தில் வந்து உறுதிமொழி எடுத்த பெண்மணிகளில் மிக முக்கியமானவர்களாக உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. உம்மு அத்தியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நாங்க அன்சாரி பெண்மணிகள் நபிகளாரிடத்துல வந்து உறுதிமொழி எடுத்தோம். எதற்கு? நாங்கள் இணை வைக்க மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் பெண்களுடைய கற்புகளில் பழி சுமத்த மாட்டோம், இது போன்ற குறிப்பிட்ட செய்திகளை சொல்லி உறுதிமொழி கொடுப்பாங்க. நாங்கள் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு வாழுவோம் என்று உறுதிமொழி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி என்று சொன்னா, ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவருக்காக ஒப்பாரி வைத்து அழக்கூடாது. பெண்களுக்கிட்ட குறிப்பா எடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஏனென்றால் ஒப்பாரி வைத்து அழுகிறது, வாயால சத்தம் போட்டு அழுகிறது, வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி சொல்லி அழுகிறது, மரணித்தவருடைய நலவுகளை எல்லாம் பேசி பேசி அழுவுவது ஜனாசாவுக்கு ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஆண்களை பொறுத்தவரையில் விரல் விட்டு எண்ணப்படுகிற ஆண்கள் அப்படி இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் சமூகத்துல பெண்கள் சத்தம் போட்டு அழுவாங்க, ஒப்பாரி வச்சு அழுவாங்க, வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லி கொண்டு அழுவார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் குஃப்ர் என்று கண்டிக்கப்பட்ட அளவுக்குள்ள ஒரு பெரும் பாவம் எது? மரணித்தவருக்காக சத்தம் போட்டு அழுவது. கண்கள் கண்ணீரை வடிக்கலாம், உள்ளங்கள் கவலைப்படலாம், நாவிலிருந்து அல்லாஹ் விரும்பாத எந்த வார்த்தையையும் பேசக்கூடாது. அழகலாம், கண்ணீர் வடியலாம், பிரச்சனை கிடையாது. சத்தம் போட்டு இதங்கட குடும்ப பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உடன்படிக்கையை வாங்கினா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபமா வஃபதிம்ரஅத்துன். இது ரசூலுல்லாஹ்ட காலத்துல சொல்றாங்க பாருங்க. இந்த கட்டளையை, எந்த கட்டளை? மரணித்தவருக்காக ஒப்பாரி விட்டு அழக்கூடாது என்ற இந்த கட்டளையை, இந்த உடன்படிக்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாக நிறைவேற்றியவர்கள் சஹாபி பெண்மணிகளில் கூட 5 பேர் தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 5 பெயர்களில் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா ஒருவர் என்பது நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். புகாரியிலே 7215வது இலக்க செய்தி. அதே போன்றுதான் உம்முல் அலா என்ற பெண்மணி, அதே போல அபு சுப்ரா அவர்களுடைய மகள், அதே போல இம்ரஅத்து முஆத், முஆத் ரதியல்லாஹுடைய மனைவி, அதே போல முஆத் அவர்களுடைய மனைவி, இதோடு உம்மு சுலைம். இந்த 5 பெண்மணிகளை தவிர இந்த கட்டளையை யாரும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னாங்க. சாதாரணமாகவாவது அழுதுருவாங்க. ஆனா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அதிலே உறுதியாக இருந்தார்கள்ன்றது பின்னால வரலாற்று குறிப்பை சொல்கிற பொழுது நீங்க படிக்கலாம். எந்த அளவு அல்லாஹ்வுடைய கதிரை, அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளுவதில் எந்த அளவுக்கு இறுக்கமான மனசு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்றிலே படிக்கலாம். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் மரணித்தவருக்காக ஒப்பாரி விட்டு அழக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தவர்கள் என்கிற ஆழமான செய்தியை இதிலிருந்து படிக்கிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? நானும் ஒரு உம்மு சுலைமாக இருக்க வேண்டும். எந்த விடயத்தில்? குடும்பத்திலே நான் நேசிக்கிற தந்தை இறந்து விடலாம், தாய் இறந்து விடலாம், நேற்று பெற்றெடுத்த பிள்ளை இன்றைக்கு மரணித்து விடலாம், ஒப்பாரி விட்டு அழமாட்டேன், சத்தம் போட்டு அழமாட்டேன், படைத்தவன் ரப்புடைய முடிவை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வேன் என்கிற அந்த ஆழமான
கதருடைய முடிவை ஏற்றுக்கொள்ளுகின்ற உளப்பக்குவத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் ஒரு அடிப்படை செய்தியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை நான் ஆரம்பத்தில் சொன்னதற்கு காரணம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில், நபிகளாரிடத்தில் உறுதிமொழி அளிப்பதில் முதன்மையாக இருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு, அந்த உடன்படிக்கையில் எந்த அளவு உறுதியாக இருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், இஸ்லாத்தையும் நபிகளாரையும் எந்த அளவுக்கு நேசித்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கிற பொழுதே 40 வயசுக்கு தான் இருந்தாங்க. 40 வயசுக்கு தான் இருந்தாங்க. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இருந்த ஒரே இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் இருந்த ஒரு புள்ள அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப கட்டத்தில் பிறகு புள்ளைகள் கிடைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும் பொழுது இருந்த பிள்ளைகளில் மிக முக்கியமான ஒருவராக அனஸ் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்க கூட வயசுக்கு வந்திருக்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஜாஅத் பி உம்மி உம்மு சுலைம், என்னுடைய தாயாரான உம்மு சுலைம் அவர்கள் என்னை எடுத்துக்கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹுவின் தூதரே, ஹதா உனைஸ். அனஸுக்கு உனைஸ்ண்டுவாங்க, இரக்கத்துக்கு சொல்லுவாங்க. அப்படி பொதுவாகவே அரபுல எந்த பேரையும் என்ன பண்ணலாம், அந்த ஃபுஐல் என்ற அந்த வசனுக்கு எடுத்து சொல்லலாம். ரஷீத் என்று இருக்கிறார், ருஷைத் என்று சொல்லலாம். ஆமிர் என்று இருக்கிறார், உவைமிர் என்று சொல்லலாம். அது அரபுல இரக்கத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை. அபின்றதை நாங்க உபை என்று சொல்லுவோம். அது மாதிரி உனைஸ், என்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய மகன் அனஸ்தான் இவர், உங்களுக்கு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வாராங்க. மதீனாவுக்கு வந்தது ரபியுல் அவ்வல்ல வந்தாங்க. அந்த ரபியுல் அவ்வல் 9, 10, 11 காலப்பகுதியில் வாராங்க ரசூலுல்லாஹ். வந்தவங்க சரியா 10 வருஷம் வாழ்ந்தாங்க. ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் 12ல ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, லக்கத் ஹதம்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ர சினீன், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் சேவை புரிந்தேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனால வாழ்ந்த சரியான காலப்பகுதி என்ன? பரிபூர்ணமா 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த 10 வருட காலமும் அனஸ் என்ற அந்த பையன், அந்த சிறுவன் இளைஞர் பருவத்தை கூட அடைந்திருக்கவில்லை. யாருக்கு சேவை செய்தார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் என்ன ஆசைப்படுவாள்? என்னுடைய மகன் எனக்கு சேவை செய்ய வேண்டும். என்னுடைய மகன் 10 வயது, 12, 13 வயதுன்றது ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடுற காலம். ஏண்ட மகன் என்னோட இருக்கணும், ஏண்ட மகன் இதைத்தானே ஆசைப்படுவார். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய மகன் என்னோடு இருக்காவிட்டால் பரவாயில்லை, எனக்கு சேவை செய்யாவிட்டால் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மதீனாவுக்கு வந்தவுடனேயே தன்னுடைய மகனை கொண்டு போய் நபிகளாருடைய கையிலே கொடுத்தார்கள். உங்களுக்கு சேவகனாக வைத்துக் கொள்ளுங்கள். நபிகளார் மரணிக்கும் வரையில், மதீனாவுக்கு வந்ததிலிருந்து மரணிக்கும் வரையில் நபிகளாரோடு இருந்தார்கள். நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அதிகம் அறிவிக்கிற நபித்தோழர் என்றால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகளார் எப்படி திருமணம் முடித்தார்கள், நபிகளார் எப்படி பயணம் போனார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் போனா அதுல மிகப்பெரிய ஒரு துணையாக இருப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கெல்லாம் பின்னால ஒரு கட்டம் நான் ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்களோட ஒரு பயணத்துல போற நேரம் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு வேலை செய்ய வருகிறார்கள். உதவி செய்வாங்க தானே, எனக்கு உதவி செய்ய வருகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது, நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன். ஏன் தெரியுமா? நான் அன்சாரி நபித்தோழர்களோடு பழகியவன், நான் நபிகளாருக்கு வேலை செய்தவன் என்று அன்சாரிகளை மதிச்சாங்க, ரசூலுல்லாவை நேசிச்சாங்க, வேலைக்காரனாக இருந்தாங்க. நபிகளாருக்கு உதவி புரிந்த அன்சாரி தோழர்கள் எனக்கு வேலை செய்யக்கூடாது, நான் அவர்களுக்கு வேலை செய்வேன் என்று வேலை செய்தார்கள். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஒரு தாயுடைய மனநிலை என்ன?
ஏண்ட புள்ள என்னோட இருக்கணும், ஏண்ட புள்ள எனக்கு பக்கத்தில் இருக்கணும், ஏண்ட புள்ள எனக்கு சேவை பண்ணணும். ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அந்த சிறிய இளைஞனை கூட கொடுத்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற ஆண் பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்கின்ற பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். எனக்கு சேவை செய்யாவிட்டால் பரவாயில்லை, எனக்கு உழைத்து தராவிட்டால் பரவாயில்லை, என்னுடைய மகன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்ய வேண்டும், குர்ஆனை சுமக்க வேண்டும், நபிகளாருடைய சுன்னாவுக்கு பணி செய்ய வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள் விரும்புகிறார்கள், எத்தனை சகோதரிகள் விரும்புகிறார்கள். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலிருந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். எனவே எங்களுக்கென்று அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்தால் அந்த குழந்தைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உருவாக்க வேண்டும். எங்களுக்கு சேவை செய்யட்டும், பிரச்சனை கிடையாது, எங்களோடு நெருக்கமாக இருக்கட்டும். ஆனால் அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குரிய பிள்ளைகளாக, மார்க்க உணர்வுள்ள பிள்ளைகளாக, மார்க்கத்துக்கு சேவை செய்கின்ற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஏன்? நபிகளாருக்கு 10 வருடம் சேவை புரிந்தார்கள், நபிகளாருடைய அதிகமான செய்திகளை எங்களுக்கு அறிவிப்பு செய்து தந்தார்கள், நபித்தோழர்களையும் நேசித்தார்கள் என்றால் குர்ஆனை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, மார்க்கத்தை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, இஸ்லாத்தை நேசிக்கிற நல்ல மனிதர்களோடு உறவை வைக்கின்ற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தை அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ருமைசா அல்லது ஹுமைசா என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பெண்மனுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் பாடமாக பெற வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற அந்த காலப்பகுதியிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மாலிக் இப்னு நதுர் என்பவரை திருமணம் முடித்திருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவுடனே அனஸ்ரனுடைய வாப்பா அந்த மாலிக் தான், அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லுவோம். மாலிக் இப்னு நதுர் அவரை பொறுத்தவரையில் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையாக எதிர்த்தார். பல கட்டங்களில் முயற்சி செய்தார் இந்த உம்மு சுலைமை இஸ்லாத்தை விட்டு கலட்டி எடுக்க வேண்டும் என்று. ஆனாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பல போராட்டங்களுக்கு மத்தியில் நான் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதில் பிடியாக இருந்தார்கள். கடைசி கட்டம் முடியாது என்று வருகிற பொழுது நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே உம்மு சுலைமை விட்டு விட்டு எங்கே போய்விட்டார்? ஹபஷாவுக்கு போனார், கிறிஸ்தவர்கள் வாழ்கிற ஊருக்கு போனார். போய் அங்கேயே என்ன செய்தார்? கிறிஸ்தவராக மரணித்து போனார். மரணித்த பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விதவையாக வாழுகிற நேரம் அபூ தல்ஹா என்ற மனிதர் அன்றைக்கு முஸ்லிமாக இருக்கவில்லை. வரலாற்றிலே ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை சந்திக்கிறார்கள். கணவர் மரணித்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறது. சந்தித்தவர்கள் சொன்னார்கள், உம்மு சுலைமே, நான் உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த அபூ தல்ஹா அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொன்ன வார்த்தையை பாருங்க. மா மிஸ்லக யுரத், அபூ தல்ஹாவே, உங்களை மாதிரி ஒரு ஆண் விட முடியாது. நீங்க பொறுமதியான, ஏன்னா மதீனால ஒரு செல்வ செழிப்போடு இருந்தவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களை மாதிரி ஒரு ஆண் கிடைச்சா அவரை விட முடியாது, ஆனாலும் உங்களை திருமணம் முடிக்க இயலாது. நான் முஸ்லிமா இருக்கிறேன், நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, நானும் நீங்களும் எப்படி திருமணம் முடித்து வாழலாம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பைஹக்கி இமாம் அவர்களுடைய சுனனுல் குப்ராவிலே இந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அபூ தல்ஹா கேட்டாங்க, உங்களை திருமணம் முடிக்கிறேன்னா நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? உம்மு சுலைம் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்களே. கேட்டாங்க, உங்களுக்கு வெள்ளி காசுகளை அள்ளி தரட்டுமா அல்லது தங்க காசுகளை அள்ளி தரட்டுமான்னு கேட்டாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கு வெள்ளி காசும் வேண்டாம், எனக்கு தங்க காசும் வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள், திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அப்படியா?
இஸ்லாத்துக்கு வர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போக வேண்டும். போனார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. அல்லாஹுவின் தூதரை பார்த்து உம்மு சுலைம் இப்படி சொல்கிறார் என்று சொல்ல நபிகளார் அனுமதி கொடுத்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்தார்கள், திருமணம் முடித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்ற அனஸ் ரலியல்லாஹுடைய மாணவன் சாபித் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், இந்த உலகத்திலே உம்மு சுலைம் அவர்கள் பெற்றுக்கொண்டது போன்ற சிறந்த மகரை யாரும் வரலாற்றிலே பெறவில்லை. என்ன மகர்? இஸ்லாத்துக்கு வாருங்கள், திருமணம் முடிக்கிறேன். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதிதான். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மகனுக்கு மணமகள் தேடுகிறோம், அல்லது எங்களுடைய மகளுக்கு மணமகன் தேடுகிறோம், மகனுக்கு மணமகள் தேடுகிறோம். எதை அளவுகோலாக வைக்கிறோம்? பொருளாதாரத்தை பார்க்கலாம், அழகை பார்க்கலாம், குடும்ப வம்சத்தை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. மார்க்கத்தை பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? பணத்தோடு செல்வ செழிப்போடு வாழுகிற ஒரு பெண்மணி, பக்கத்திலே மார்க்கப்பற்றோடு ஒரு ஏழை பெண்மணி இருந்தால் நாங்கள் யாரை தேர்வு செய்வோம்? ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை முதன்மைப்படுத்துகிறோமா? ஈமானை முதன்மைப்படுத்துகிறோமா? குர்ஆன் சுன்னாவை முதன்மைப்படுத்துகிறோமா? அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் தண்ட வாழ்க்கைக்கு வரக்கூடிய துணைவி எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய துணைவன் எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கத்தோடு இருக்க வேண்டும், மார்க்கப்பட்டோடு இருக்க வேண்டும். பார்க்கிறோமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு ஆணும் பெற வேண்டிய பாடம், எனக்கு வரக்கூடிய மனைவி, எனக்கு வரக்கூடிய துணைவி, என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் வர வேண்டிய துணைவர்கள் ஈமானிய உணர்வுள்ளவர்களாக, இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற தகுதியானவர்கள் அந்த ஈமானிய தாய்மார்கள். என்ன பாடம் பெற வேண்டும்? நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் மார்க்கத்தை முதன்மைப்படுத்துவேன். என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் துணை தேடுகிற பொழுது இஸ்லாத்தை, ஈமானை பிரதானப்படுத்தி தேடுவேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற முடியுமாக இருந்தால், இப்படிப்பட்ட ஆழமான பாடத்தை உணர்த்துகிற வரலாற்றுக்கு சொந்தக்காரி அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் அல்-ஹுமைஸா என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துக்கு வந்தார்கள், ஈமானோடு வாழ்ந்தார்கள். அந்த இஸ்லாத்திலே எவ்வளவு பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்தை படிப்பதிலும் சரி, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் சரி எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கட்டத்துல வாராங்க, வந்து சொன்னாங்க, அல்லாஹுவின் தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் அல்லவா சத்தியத்தை சொல்வதற்கு? அப்படித்தான் கேட்டாங்க. ஏண்டா ஒரு ஆணுக்கு தேவையான சட்ட திட்டங்கள், ஒரு பெண்ணுக்கு தேவையான சட்ட திட்டங்களை அல்லாஹ் தானே சொல்லி கொடுத்தான். அந்த அர்த்தத்துல தான் கேட்கிறாங்க, சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் தானே? வெட்கப்பட மாட்டான். அப்படியானால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, பெண்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல, ஆண்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல கேட்டாங்க, ஒரு பெண்மணி தூங்குகிற பொழுது ஒரு ஆண் கனவில் கண்டால் என்ன நடக்குமோ அது ஒரு பெண்ணுக்கு நடந்தால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு சொல்றது இஹ்திலாம்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல இந்திரியம் வெளிப்படும். இது பெரும்பாலும் வெளிப்படையா நடக்கிறது ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு இது பெரும்பாலும் குறைவு வெளிப்படையா நடக்கிறது. ஆனா சில நேரம் என்ன பண்ணலாம், தூங்கி எழும்பி பார்க்கிறோம், ஆடையெல்லாம் என்ன செய்யுது, ஈரமா இருக்குது. ஒரு பெண்மணி இதை கண்டா என்ன செய்யணும்? எங்க கேட்டாங்க? சஹாபி பெண்மணிகள், சஹாபாக்கள் இருக்கிறது ரசூலுல்லாஹ் கிட்ட போய் நேரடியா கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, உம்மு சுலைமே, பெண்களை அவமானப்படுத்திட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க.
இந்த பெண்களோட விவகாரத்தை பெண்களோட முன்னுக்கு ஆண்களோட முன்னுக்கு கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அவங்க செஞ்சதுதான் சரிண்டாங்க. அன்றைக்கு அந்த பெண்மணி கேட்டதனாலதான் இன்றைக்கு அந்த சட்டத்தையே படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆண்கள் குளிப்பது போன்று பெண்களும் குளிக்க வேண்டும். அப்ப அப்படி நடக்குமா? ஏன்னா பெண்களுக்கு இது வெளிப்படையா நடக்கிறது குறைவு. நடக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபீம யஷ்பஹுல் வலத்னு கேட்டாங்க. ஆண்களுக்கு இந்திரியம் வருவது போன்று பெண்களுக்கு வரவில்லை என்றால் எப்படி ஒரு பிள்ளை தாய்க்கு ஒப்பாகும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு புள்ள வாப்பவ மாதிரி இருக்கும், இன்னொரு புள்ள உம்மாவ மாதிரி இருக்கும். எதனால இது வருது? இன்றைக்கு ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால வைத்தியம் வளராத காலத்துல, விஞ்ஞான ஆய்வுகள் வளராத காலத்துல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? ஒரு புள்ள எப்படி உம்மாவுக்கு ஒப்பாகும். இன்னைக்கு வைத்திய உலகம் என்ன சொல்லுது? இல்லற வாழ்க்கையில ஈடுபடுகிற பொழுது ஒரு ஆணுடைய இந்திரியம் முந்திவிட்டால் அந்த பிள்ளை ஆணை போல இருக்கும், வாப்பாவை போல இருக்கும். தாயுடைய சினை முட்டை முந்திவிட்டால் அந்த பிள்ளை தாயை போல இருக்கும். இன்றைக்கு இதை வைத்திய உலகம் உண்மைப்படுத்துது. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருடைய கேள்விக்கு பதிலாக சொன்னாங்க? இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கப்படாம ரகசியமா கேட்க வேண்டிய ஒன்றை பப்ளிக்கா கேட்டு உலகத்துக்கு ஒரு அடிப்படையை சொல்லி தந்துட்டு போனாங்களே. அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் படிக்கிறதுல ஆசை இருக்க வேண்டும். மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை விளங்குறதுல ஆசை இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்கட சொந்த வாழ்க்கையில் ஒரு மார்க்க விவகாரத்தில் பிரச்சனை இருக்கும். அதுக்காக ஆண்கள் போய் பெண்கள்கிட்ட கேட்கறது இல்லை, பெண்கள் போய் ஆண்கள்கிட்ட கேட்கறது இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணிக்கு கேட்கலாம், வெக்கப்படாம கேட்டாங்க, நாங்க சட்டத்தை படிச்சோம். இன்றைக்கு ஒரு ஆணுக்கு சில விஷயத்தை வாய் திறந்து பேச இல்லாத அளவுக்கு வெக்கமா இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கமா ஒரு ஆலிமுக்கிட்ட போறோம், ஒரு அறிஞனுக்கிட்ட போறோம், கேட்டு படிக்கிறோம். ஏன்? அது எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். புள்ள குட்டிகளோட வாழ்க்கைக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு பெண்மணிக்கு தந்த குடும்ப வாழ்க்கையில, தந்த சொந்த வாழ்க்கையில வெக்கத்தோடு கேட்க வேண்டிய ஒரு விடயத்துல சந்தேகம் வருது, யாருக்கிட்ட கேட்கிறது? ஒரு ஆணுகிட்ட போய் கேட்க இயலாது. மார்க்கத்தை படித்த ஒரு ஆலிம் பெண்ணுக்கிட்ட போய் கேட்கலாம், அல்லது ஒரு ஆலிமுடைய மனைவி கிட்ட போய் கேட்கலாம். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன தெளிவு? குர்ஆன் சொன்னால என்ன ஆதாரம் இருக்குது? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு மார்க்கத்துல நிறைய சந்தேகம் இருக்குது. ஆனா அதை கேட்டு படிக்க ரெடி இல்லை. தெளிவெடுக்க என்ன, என் முடியெல்லாம் பழுத்துட்டுது, எப்படி நான் போய் மார்க்கத்தை கேட்கிறது? இல்லை சகோதர சகோதரிகளே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அன்றைக்கு வெட்கப்படாமல் ஒரு சட்டத்தை கேட்டதுதான் இன்றைக்கு விஞ்ஞானத்தையே ஆட்டுகின்ற அளவுக்கு ஆழமான ஒரு பதில் சொல்வதற்கு காரணமாக இருந்தது. என்றால் மார்க்கத்தை படிப்பதன் மூலம் உலக வாழ்க்கையிலும் மாற்றம் பெறலாம், அது இஸ்லாமிய உம்மத்துக்கும் நலவாக இருக்கலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்கிற ஆழமான பாடத்தை பெறலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு அன்சாரி நபித்தோழிகள் வந்தார்கள். அல்லாஹுவின் தூதரே, ஆண்கள் எல்லாம் மார்க்கத்தை படித்து முன்னேறுகிறார்கள், எங்களுக்கு தனி சந்தர்ப்பம் இல்லையான்ற கருத்துல கேட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட மஜ்லிஸ்ல ஆண்கள் முன்னால இருப்பாங்க, பெண்கள் பின்னால இருப்பாங்க. ஆண்கள் தான் எல்லாத்தையும் கேட்டு படிக்கிறது, பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பம் குறைவு. அதனால கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளை குறிப்பிட்டு கொடுத்தார்கள், அந்த நாள்ல பெண்கள் தான் படிக்கணும். அப்படி பெண்களுக்கு மாத்திரம் வைக்கப்பட்ட அந்த வகுப்புல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, எந்த ஒரு பெண்மணிக்காவது 3 பிள்ளைகள் பிறந்து வயதுக்கு வருவதற்கு முன்னால் அந்த 3 பிள்ளைகளும் மரணித்து விட்டால் அந்த பிள்ளைகள் அந்த பெண்மணி நரகத்துக்கு செல்லாமல் தடையாக இருக்கும்ண்டாங்க. 3 பிள்ளைய பத்தி சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு பெண்மணி எழுந்து 2 பிள்ளைகள் மரணித்தால் என்ன நிலை அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி யார் என்று விளக்கம் எழுதுகிற அறிஞர்கள் அது உம்மு சுலைம் அவர்கள் தான் என்று பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை புகாரில 101வது இலக்க செய்தியாக பார்க்கலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வெட்கப்படாமல் பெண்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கேட்டார்கள் என்ற செய்தியை புகாரில 3328வது இலக்க செய்தியில பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 2 பிள்ளைகள் மரணித்தாலும் அது நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்ற சட்டத்தை படித்து கொடுத்தார்கள்.
அன்பார்ந்தவர்களே, என்ன கேட்கிறேன், என்ன சொல்ல வருகிறேன்? மார்க்கத்தில் ஒரு சந்தேகம் வருதா, விளக்கம் இல்லாத ஒரு நிலை வருகிறதா, அதை வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, அதில் தெளிவெடுக்க வேண்டும் என்கிற மார்க்கத்தை படிப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். படித்து விட்டு வெறுமனே கதை கேட்டு விட்டு போகிற மாதிரி இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இதன் பிறகு மார்க்கம் என்று வந்துவிட்டால் நான் படிப்பதற்கு வெட்கப்பட மாட்டேன். சில நேரம் எங்களுக்கு நாங்கள் சில அடிப்படைகளை படிச்சிருப்போம். மார்க்கத்தில் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கிறது யூதர்களோட பழக்கம். அன்பார்ந்தவர்களே, இல்லை. உங்களுக்கு தெரியாதா, அறிஞர்களிடத்தில் கேளுங்கள், அறிவுள்ளவர்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாராளமாக ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸ்ல தாராளமாக கேள்வி கேட்பாங்க. எந்த கேள்வியை ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க? உலகத்துக்கும் பயனில்லை, மர்மைக்கும் பயனில்லை, விதண்டாவாத கேள்விகள், ஒரு மனிதனை டெஸ்ட் பண்றதுக்கு கேள்விகள், ஒரு மனிதனை கேவலப்படுத்துறதுக்கு கேள்விகள் இல்லை. குர்ஆன் சுன்னாவை படித்துக் கொள்வதற்கு, உலகத்தில் உண்மையான முஸ்லீமா வாழ்ந்து மறுமையில சுவர்க்கம் போறதுக்கு என்னென்ன விளக்கம் எல்லாம் தேவையோ அதை தாராளமாக கேள்வியாக கேட்கலாம். அதற்கு இஸ்லாம் பரிபூர்ண சுதந்திரம் தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மார்க்கத்தை படிப்பதில் காட்டிய ஆர்வத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் காட்ட வேண்டும். சகோதரர்களே, படித்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதிலே எப்படி இருந்தார்கள்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யுத்த களங்களுக்கு கூட போனார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குறிப்பாக உஹது யுத்த களம், முஸ்லிம்கள் நிறைய சோதனைகளை சந்தித்த ஒரு யுத்த களம். அந்த உஹது யுத்த களத்திலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஹுனைன் யுத்தம், முஸ்லிம்கள் கடுமையாக சோதனைக்குள்ளான இன்னொரு யுத்தம், அதிலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். கைபர் யுத்தம், அதிலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யுத்த களத்திலே போயிருக்கிறார்கள். எதற்கு போனார்கள்? எதற்கு போனார்கள்? பெண்மணிகளை பொறுத்தவரையில் ஒன்று கணவன்மாருக்கு துணைக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் மனைவிமார கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. என் யுத்த களத்தில் மனைவி பக்கத்தில் இருக்கிறதும் என்னதான். இன்றைக்கு எங்களுக்கு மனைவி பக்கத்தில் இருக்கிறது பிரச்சனையா இருக்கலாம், எங்களுக்கு மனைவி பக்கத்தில் இருக்கிறது கஷ்டமா இருக்கலாம், எங்களுக்கு மனைவி பக்கத்தில் இருக்கிறது சோதனையா இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவியின் துணை இல்லாமல் பயணம் போக மாட்டாங்க. யுத்த களத்துக்கு கூட அழைச்சிக்கிட்டு போய் தனியா படிக்க வேண்டிய பாடண்டு வைங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா யுத்த களத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். உஹது யுத்தத்தை பற்றி சொல்கிற நேரம், உஹது யுத்தத்துல ஒரு கட்டத்துல முஸ்லிம்களுக்கு தோல்வி. நாங்க அந்த வரலாறை படிச்சிருக்கலாம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலிருந்து இரத்தம் வடிகிறது, ஒரு பல்லு உடைந்து போனது, ரசூலுல்லாஹ் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தி பரவுகிற அளவுக்கு என்ன முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நபிகளாருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நபிகளாரை பாதுகாத்தது யார் தெரியுமா? இந்த உம்மு சுலைம் அவர்களுடைய கணவன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்தார், நல்ல அம்பெய்துவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க மக்கள் விளங்குற அளவுக்கு எழும்பினீங்க. ஏன்னா விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவங்க தான் ரசூலுல்லாஹ் சுத்தி எல்லாரும் அடிக்கலாம் குழம்பி வைத்தாங்க. ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சாங்க ஒரு கட்டத்தில், எல்லாரும் செதறி போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் விரல் விட்டு எண்ணப்படுகிற சிலர் தான் இருந்தாங்க. அபூ தல்ஹா அவங்க தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மக்கள் விளங்குகிற அளவுக்கு நிற்க வேண்டாம், உங்களை நோக்கி வருகிற வாள்வெட்டுக்கள் என்னுடைய மேனியிலே தான் விழும், உங்களை நோக்கி வருகிற அம்புகளும் வில்லுகளும் என்னுடைய உடம்பிலே தான் விழும். அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படி பாதுகாத்தாங்க, உடம்ப கொடுத்து பாதுகாத்தாங்க. கணவர் அபூ தல்ஹா அங்கே அந்த பணியிலே உஹது களத்திலே அந்த சோதனையான நிகழ்வுல நிறைய நபித்தோழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு விழுந்திருந்தாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்த ஆட்கள், பெரிய வயசு கிடையாது. என்ன பண்ணினாங்க? தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்து கொண்டு வேகமா தண்ணி கோப்பை எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. எப்படி தெரியுமா? முதுகுல அந்த தண்ணீர் பைய சுமந்து கொண்டு யுத்த களத்துல வேகமா ஓடுவாங்க. அவருக்கு தண்ணி தேவையா அங்க கொடுப்பாங்க, இவருக்கு தண்ணி தேவையா இங்க கொடுப்பாங்க. தண்ணி முடிஞ்சா திருப்பி ஓடோடி சென்று தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க.
இந்த பணியை செய்வதில் மும்முரமாக உஹது களத்திலே ஈடுபட்ட ஈமானிய தாய் தான் அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் அல் ஹுமைசா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உம்மு சுலைமுடைய கையிலே ஒரு ஹிஞ்சர் இருக்கிறது. ஹிஞ்சர்ண்டா என்னண்டா, நடுவுல புடி, இரண்டு பக்கத்தால என்ன பண்ணலாம், அதுக்கு ஹிஞ்சர்ண்டுவாங்க. ரெண்டு பக்கத்தால பாவிக்கலாம், நடுவுல தான் புடி இருக்கும். அப்படி ஒரு ஆயுதத்தை இந்த ஈமானிய தாய் உம்மு சுலைம் அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூ தல்ஹாக்கு ஆச்சரியமா போச்சுது. என்னடா யுத்த களத்துல இவ ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறா. அல்லாஹ்வோட தூதரை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹுவின் தூதரே, இதோ உம்மு சுலைமை பாருங்க, அவங்க ஹிஞ்சர் ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து சிரிச்சாங்க. என்ன, ஒரு பெண்மணி ஆயுதத்தை வச்சு கொண்டு இருக்கிறேன்டா, அது ஒரு ஆச்சரியம் தானே. அந்த ஆச்சரியத்தால சிரிச்சுட்டு கேட்டாங்க, உம்மு சுலைமே, இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர் சொன்னாங்க, அல்லாஹுவின் தூதரே, எந்த ஒரு காஃபிராவது என்னை நெருங்கினால் இந்த ஆயுதத்தினால் அவனுடைய வயிற்றை குத்தி கிழித்து விடுவேன் சொன்னாங்க. எப்படி வீரம் இருக்கணும், எப்படி வீரம் இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அளவுக்கு யுத்த களங்களில் தன்னுடைய வீரத்தை காட்டக்கூடியவர்களாகவும், தன்னை சார்ந்த சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுது சேவை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த ஈமானிய தாய் இருந்தார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் பெற வேண்டிய பாடம் என்ன சகோதரர்களே? இன்றைக்கு நம்ம அப்படி ஒரு களத்தை சந்திக்கிறது அல்லாஹ் நாடினா நடக்கலாம். ஆனா வாய்ப்புகள் மிக 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 அரிதின்ற நிலையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு சமூகம் பாதிக்கப்படுது. அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் பேசப்படுகிற பொழுது, இஸ்லாம் பேசப்படுகிற பொழுது, இது போன்ற தஅவா நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது எங்களால இஸ்லாத்துக்கு சேவை செய்ய முடியுமா? ரெண்டு முஸ்லிம்களுக்கு உதவி பண்ண முடியுமா? குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களால் ஒரு முயற்சி செய்ய முடியுமா? இந்த ஆழமான பாடத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வரலாற்றிலிருந்து பெறுவோம். அவர்கள் யுத்த களத்தில் பாதிக்கப்பட்ட நபித்தோழர்களுக்கு உதவி செய்தார்கள். யுத்த களத்திலே விரோதிகளை அழிப்பதில் மும்முரமாக இருந்தார்கள் என்றால், நாங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதிலே இந்த ஈமானும் இஸ்லாமும் முஸ்லிம்களை சென்றடைய வேண்டும் என்பதில் எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை நேசித்தார்கள், தனக்குரிய கணவன் எப்படி இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் தேர்வு செய்தார்கள். அன்பாண்டவர்களே, அதை தாண்டி தன்னுடைய பிள்ளை குட்டிகளை எப்படி இஸ்லாமிய உணர்வோடு வளர்க்க வேண்டும் என்பதில் உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வரலாறு மிகச்சிறந்த வரலாறு. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் நபிகளாருடைய நிறைய செய்திகளை எங்களுக்கு பதிவு செய்து தந்தார். யாருடைய வழிகாட்டல்? அந்த தாய் கொண்டு போய் தன்னுடைய மகனை நபிகளாருக்கு அர்ப்பணித்தது தானே காரணம். அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அனஸ் ரலியல்லாஹுக்கு வேலை செய்கிற பொழுது நீங்கள் எனக்கு வேலை செய்யக்கூடாது, நான் தான் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நபிகளாருக்கும் பணிபுரிந்தார்கள், அன்சாரி நபித்தோழர்களுக்கும் பணிபுரிந்தார்கள். என்றால் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பிள்ளையை உருவாக்குவதில் அந்த தாய்க்கு இருந்த பங்கு என்ன? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கட்டத்துல வாராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சுலைம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று ஒரு கட்டத்துல உம்மு சுலைம் அவர்களுக்கும் அவர்களுடைய கணவன் குடும்பத்தவர்களுக்கும் ஒரு பொதுவான துஆ செஞ்சாங்க. நிறைய உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ் நிறைய அந்த பெண்மணியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஒரு கட்டம் அந்த குடும்பத்துக்கு உதவி துஆ செய்கிற நேரம் இது உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய காதுல விழுந்துடுது. வாராங்க, ஓடோடி வாராங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி ஹுவைஸா, எனக்கு விருப்பமான ஒரு சொத்து இருக்குதுன்றாங்க. எனக்கு விருப்பமான ஒரு சொத்து இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது என்ன உங்களுக்கு விருப்பமானது? உங்களுக்கு விருப்பமான சொத்து என்ன அப்படின்னு கேட்கிற நேரம் அந்த ஈமானிய தாய் சொன்னாங்க, இதோ இருக்கிறார் அனஸ், இவர்தான் நெருக்கமான சொத்துண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க,
இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி எனக்கு சிறந்த ஒரு சொத்தாக விளங்குறது என்னுடைய மகன் அனஸ் தான். அவருக்காக நீங்க துஆ செய்ய மாட்டீங்களா? அதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலன் வ வலதா வ பாரிக் லஹு ஃபீஹி, இறைவா இந்த அனஸுக்கு நல்ல சொத்து செல்வங்களை கொடுத்து விடு, இந்த அனஸுக்கு நல்ல பிள்ளை குட்டிகளை கொடுத்து விடு, அவருக்கு கொடுக்கிறதில் நீ பரக்கத்து செஞ்சிருன்னு ஒரு துஆ கேட்டாங்க. தாயுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மதீனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக நான் இருந்தேன் என்று சொன்னாங்க. இந்த மதீனாவிலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்கள் கவர்னராக வருவதற்கு முன்னால 100,000 பிள்ளைகள் எனக்கு இருந்தார்கள் என்று சொன்னாங்க. ஒரு தாயிட ஆசை எப்படி இருந்தது? அல்லாஹ்ட தூதர் வாயால என் மகனுக்கு ஒரு துஆ கிடைக்கணும் கேட்டாங்க. அந்த துஆவை உலகத்தில் அப்படியே பார்த்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு 3 துஆ கேட்டாங்க, அதுல 2 நான் உலகத்தில் பார்த்துட்டேன். ஒன்று சொத்து செல்வம் அதிகம் எனக்கு கிடைச்சது, பிள்ளை குட்டிகள் கிட்டத்தட்ட 120 பிள்ளைகள் வரைக்கும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். 3வது ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்புக்கு துஆ கேட்டாங்க, அது மறுமையில கிடைக்குமான்ற எதிர்பார்க்கல இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு தாயுடைய ஆசையை பாருங்க. இன்னைக்கு நான் சும்மா கேட்கிறேன், எங்கட பிள்ளைகளுக்கு வாய் நிறைய துஆ கேட்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர்? எல்லாரும் துஆ கேட்போம், எதுக்கு டாக்டர் ஆகணும், வைத்தியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மகன் இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு வைத்தியனாக வரணும், என்னுடைய மகன் இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு இன்ஜினியராக வரணும், என்னுடைய மகன் ஈமானிய உணர்வுள்ள ஒரு அக்கவுண்டராக வர வேண்டும், என்னுடைய மகன் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு லோயராக வர வேண்டும். எத்தனை பேர் கேட்கிறோம்? உலக நலவுகளும் மறுமை நலவுகளும் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுப்பதில் நாங்கள் என்ன ஆசை காட்டுகிறோம்? அன்பார்ந்தவர்களே, இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அநாத புள்ளை இருந்தது. அவங்க அந்த அநாத புள்ளைய பராமரிச்சு வளர்த்தாங்க. அந்த புள்ள சின்ன புள்ள. ஒரு கட்டம் அந்த புள்ள, அந்த சின்ன புள்ளைகள் அப்படியே வளர்ந்து ஆளாகுவாங்க தானே, அப்படி வளர்ந்து வாரதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லக்கது கபிர்தி, ஒரு நாள் அந்த புள்ளைய பார்த்து சொல்றாங்க, பெரிய ஆள் ஆவிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கடா, அந்த புள்ளைய பார்த்து லா கபிர சின்னுக்க, உண்ட வயசு பெருசாகாம இருக்கட்டும், அல்லது அந்த முடி வளரும் தானே, சிலதுல வருது, உன்னுடைய முடி நீளமாகாமல் இருக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த இது கிட்டத்தட்ட அந்த ஒரு பதுவா மாதிரி தானே, எதிரா துவா கேட்கிற மாதிரி, நீ பெருசாகாம இருக்கட்டும், உன்னோட முடி பெருசாகாம இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போய்த்தாங்க. இந்த அநாத புள்ள ஓடோடி போகுது உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் சொல்லுது, அழுகுது. உம்மு சுலைம் அவங்க கேட்கிறாங்க, ஏன் நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதிராக துஆ செஞ்சிட்டாங்க, எனக்கு வயசு போகவும் கூடாது, என் முடியும் என்ன செய்யக்கூடாது, பெருசா வளரக்கூடாதுன்னு எனக்கு எதிராக துஆ செஞ்சிட்டாங்கன்னு சொல்லக்கொள்ள உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஆடையை இழுப்பட இழுத்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஓடோடி போனாங்க. அல்லாஹ்வின் தூதரே, என் புள்ளைக்கு எதிராக துஆ செஞ்சீங்களா? என்ன புள்ளைக்கு எதிராக துஆ செஞ்சீங்களா? முடி வளரக்கூடாது, வயசு போகக்கூடாதுன்னு துஆ செஞ்சீங்களா? அந்த புள்ள அழுகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உம்மு சுலைமே, உங்களுக்கு தெரியாதா, நான் அல்லாஹ்வோட ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாதா? என்ன உடன்படிக்கை? இறைவா, நான் யாராவது ஒருவருக்கு எதிராக துஆ கேட்டு அந்த துஆவுக்கு அவர் தகுதி இல்லை என்று சொன்னால் அதை அவருக்கு நன்மையாக கொடுத்து விடு, மறுமையில் மன்னிப்பாக கொடுத்து விடு என்று அல்லாஹ்வோட நான் ஒரு உடன்படிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறது தெரியாதா? நான் ஜோக்குக்கு சொல்லுவோம் தானே. புள்ளைகளை பார்த்து உன முடிய வெட்டவான்னு கேட்டா பொம்பளை புள்ள சில புள்ள அழு. பொம்பளை புள்ளைகளுக்கு இயல்பே முடி வளரணும்னு தான். அந்த முடியில கை வைக்கிறது அந்த பொம்பளை புள்ள விரும்பாது. அது மாதிரி ரசூல நிறைய ஜோக் அடிப்பாங்க. இதே உம்மு சுலைம் அவர்களுக்கு ஒரு புள்ள இருந்தாங்க, உமைர். அவர்கிட்ட நுகைர் ஒரு சின்ன குருவி ஒன்று இருக்கும். ஒரு நாள் சோகத்தோடு இருக்கிறாரு, அந்த குருவி செத்துட்டது போல.
ரசூல்லா கேட்பாங்க போய், யா உமைர் மா ஃபஅல நுகைர், உமைரே உங்களோட அந்த சின்ன குருவிக்கு என்ன நடந்துச்சுன்னு ஜோக்குக்கு. இப்படி ரசூல்லா நிறைய என்ன சின்ன பிள்ளைகளோட நெருங்கி பழகுவாங்க. அதுல அந்த பெண்மணிக்கு அந்த ஜோக்குக்கு அந்த பிள்ளை என்ன அழுதாங்க பாருங்க வைத்து, அதுக்கு சொன்னதுதான் அது. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி நடந்து கொண்டாங்கன்றது வேற. ஒரு தாய் தான் வளர்க்கின்ற பிள்ளையின் விடயத்தில் எப்படி கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்று பாருங்க. ஏன் துஆ கேட்க வேண்டும், நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும், நல்ல மனிதர்களுடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர்களாக என்னுடைய பிள்ளை வர வேண்டும். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் எங்கள்கிட்ட அந்த ஆசை இருக்கணும். இந்த புள்ள ஆலிம்களோட, மார்க்க அறிஞர்களோட, நல்ல மனிதர்களோட நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பிரார்த்தனைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உணர்வு ஆண்களாகிய எங்களிடத்திலும் வர வேண்டும், தாய்மார்கள் சகோதரிகளிடத்திலும் வர வேண்டும் என்கிற ஆழமான பாடத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்வதில், அல்லாஹ்வுடைய அந்த கதிரை ஏற்றுக்கொள்வதில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு புள்ள பிறக்குது, ஒரு ஆம்புல புள்ள பிறக்குது. அந்த புள்ள திடீர்னு நோயாளியா போயிருது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நோய்வாய்ப்பட்ட புள்ளைய வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. மரணித்த அந்த புள்ளைய அழகா கஃபம் பண்ணி சுத்தி அந்த வீட்டில் ஒரு ரூம்ல ஒரு அறையில கொண்டு போய் வச்சிடுறாங்க. குடும்ப உறவுகளை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் அபூ தல்ஹா கிட்ட சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லிக் கொள்றேன். போன அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் திரும்பி வாராங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஏனைய நாட்களில் ஒரு கணவனை வரவேற்பதற்கு மனைவி எப்படி தயாராகுவாரோ அதைவிட அழகாக உம்மு சுலைம் தன்னை உடுப்பாட்டி வச்சுக்கிறாங்க, அழகுபடுத்தி வச்சுக்கிறாங்க. கணவன் வருகிற பொழுது அழகா வரவேற்கிறாங்க. இரவு அவர் வந்த உடனே கேட்கிறாரு, புள்ள எப்படி இருக்குது? நோயோட தானே இருந்தாங்க, புள்ள எப்படி இருக்குது? சொன்னாங்க, ஏனைய நாட்களை விடவும் புள்ள அமைதியா இருக்குதுன்றாங்க. அர்த்தம் என்ன? நீங்க போகக்குள்ள மூச்சாவது இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, அதைத்தான் மறைமுகமா இப்ப அதை விட அமைதியா இருக்கு. மௌத்துன்ற செய்தியை சொல்லாம சொல்லிட்டு இரவு ருசியான சாப்பாடு கொடுத்தாங்க, இரவு சந்தோஷமான இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டாங்க. அல்லாஹு அக்பர். முடியுமா ஒரு பெண்மணியால? தாய்மார்களே, சகோதரிகளே, முடியுமா ஒரு பெண்மணியால? புள்ள மௌத்தாவி அடுத்த ரூம்ல இருக்குது, கணவனுக்கு ருசியான சாப்பாடும் கொடுத்து இல்லற வாழ்க்கையில் இன்பமும் கொடுக்க அளவுக்கு மனசுல அந்த அந்த அல்லாஹ்ட கதிரை பொருந்தி கொள்ற தன்மை இருக்குமா? செஞ்சாங்க. காலையில எழும்பி கேட்டாங்க, அபூ தல்ஹாவே, உங்களுக்கு ஒருவர் ஒரு பொருளை அமானிதமா தாராரு, திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன், உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய் சல்லியை தந்துட்டு திருப்பி கேட்கிறேன், தருவீங்களா தரமாட்டீங்களா? அபூ தல்ஹா சொன்னார், தந்தா திருப்பி கொடுக்கத்தானே வேணும். சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையை தந்திருந்தான், நேற்றிரவே அதை கைப்பற்றி கொண்டான்னுட்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அபூ தல்ஹா அட மை மவுத், இரவு ருசியான சாப்பாடு இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டுட்டோமே, ஓடோடி போனாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, உம்மு சுலைம் செய்த வேலையை பாருங்கள். பிள்ளை மரணித்திருக்க இல்லற வாழ்க்கையிலும் நாங்கள் ஈடுபட்டு விட்டோம். அல்லாஹ்ட தூதர் அந்த ஈமானிய தாயுடைய அந்த பொறுமைக்கு கொடு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலதிகுமா, நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு வாழ்ந்த அந்த இல்லற வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு, அல்லாஹ் அந்த இரண்டு பேருக்கும் 7 அல்லது 9 ஆண் குழந்தைகளை கொடுத்தான். அத்துணை பேரும் மதீனாவிலே அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களாக சுத்தி திரிந்தார்கள் என்று அறிவிப்பாளர் சொல்லுகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்ட கதிரை பொருந்தி கொண்டாங்க, அல்லாஹ்ட முடிவை பொருந்தி டென்ஷன் ஆவல்ல, குழம்பி போகல. நாங்க ஆரம்பத்தில் படிச்சோமே, மரணித்தவருக்காக ஒப்பாரி விட்டு அழக்கூடாது என்ற அந்த உடன்படிக்கையில் உறுதியாக இருந்த ஒரு பெண்மணி உம்மு சுலைம். பாருங்க, புள்ள மௌத்தாவியும் ஆடல்ல அசையல்ல உறுதியா இருந்தாங்க. இதுக்கு தான் அல்லாஹ் சந்தோஷப்படுறான்.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய முடிவுகளை பொருந்திக் கொள்கிற ஆழமான தன்மை கொண்டவராக உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா இருந்தாங்கண்டா இங்கிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன? சோதனைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். படைத்தவன் ரப்பு நாடிவிட்டான், அவன் தந்திருக்கிறான் என்கிற ஆழமான பொறுமையுள்ள அந்த பாடத்தை உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே படிக்க வேண்டும். அதே போன்றுதான் அதுக்கு பின்னால கிடைச்ச புள்ளைய பாருங்க, எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க பயணம் போனாலும், நான் சொன்னேனே அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்கன்னு, அடுத்த பக்கம் அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரெண்டு பேரும் இருப்பாங்க. நிறைய பயணங்களை சம்பந்தப்பட்டிருப்பாங்க. கர்ப்பிணியாக இருக்கிற நேரம் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹாவோட சேர்ந்து ரசூலுல்லாஹ்வோட ஒரு பயணம் போறாங்க. போனவங்க திரும்பி வந்த உடனே இவங்களுக்கு இப்ப பிரசவம் நெருங்கி இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, அபூ தல்ஹா நீங்க உங்களோட மனைவியோட இருங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போனா மனைவி பிரசவ வேதனை கிட்ட இருக்குது. அபூ தல்ஹா அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு முறைப்பாடு செய்றாங்க. யா அல்லாஹ், நான் எப்பொழுதுமே நபிகளாரை விட்டும் பிரிந்திருந்ததில்லை. என் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இக்கட்டான நிலைமை, நபிகளாரை விட்டு பிரிஞ்சு ரசூலுல்லாஹ் கிட்ட நான் இருக்க வேண்டி இருக்குது. அல்லாஹு அக்பர். என்ன சொல்லி இருப்பாங்க உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா? சொன்னாங்க அபூ தல்ஹா அவங்கள பார்த்து, அபூ தல்ஹாவே, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலை என்னோட இருக்கட்டும், நீங்க ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறதையா விரும்புறீங்க? நீங்க போங்க, ரசூலுல்லாஹ்வோட இருங்க, நான் பொறுமையாக இருந்து பிள்ளையை பெற்றெடுத்துக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். எப்படி அந்த கஷ்டமான நேரத்திலும் என்னுடைய கணவன் நபிகளாருக்கு பக்கத்தில் இருக்கிறதை விரும்புகிறாரா? போங்க, நான் பிள்ளையை பெற்றெடுக்கிறேன். பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, அனஸ்ரனுடைய கையில கொடுத்தாங்க, ஒரு ஈத்தம்பழத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. எடுத்துக்கொண்டு நபிகளார்ட்ட ஓடி போங்க, நான் யாரும் பால் கொடுக்கறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் தான் இந்த பிள்ளைக்கு முதலாவது என்ன செய்யணும், இந்த ஈச்சப்பழத்தை ரசூலுல்லாஹ் போய் அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து அதை தன்னுடைய எச்சிலோட சேர்த்து அந்த பிள்ளையோட வாயில வச்சாங்கன்ற செய்தியை எங்க பார்க்கிறோம்? புகாரில பார்க்கிறோம், முஸ்லிம்ல பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்ல வருகிறேன்? தனக்கு பிரசவ வேதனை இருந்தாலும், தனக்கு கஷ்டமாக இருந்தாலும், அந்த கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காமல் என்னுடைய கணவர் நபிகளாருக்கு பக்கத்தில் இருக்க விரும்புகிறாரா? அதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மார்க்கம் மங்கி இருக்கிற காலம், சத்தியம் பேசப்படாத காலம். எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய கணவர் மார்க்கத்தை பேசுகிறாரா? என்னுடைய கணவர் இஸ்லாத்துக்காக குரல் கொடுக்கிறாரா? என்னுடைய கணவருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விடுமுறை, ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு இஸ்லாமிய வகுப்புக்கு போக வேண்டுமா? ஒரு மார்க்க நிகழ்ச்சிக்கு போக வேண்டுமா? இஸ்லாத்துக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் சேவை செய்ய வேண்டுமா? கணவரே, ஒரு நாள் தான் பரவாயில்ல, நீங்க இன்றைக்கும் போங்க. அல்லாஹு அக்பர். எனக்கு பக்கத்தில் இருப்பதை விட என்னுடைய கணவர் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு சேவை செய்பவரா, இஸ்லாத்துக்கு சேவை செய்பவரா? அல்ஹம்துலில்லாஹ். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஆண்கள் நாங்க விடுமுறைன்னு வாரோம். மனைவிக்கு அந்த நாள் பார்த்து ஒரு இஸ்லாமிய கிளாஸுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கணவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்க வேண்டும்? மனைவி, போங்க, நான் வீட்டில இருந்து கல்றேன், நீங்க அல்லாஹ்வோட மார்க்கத்தை படிச்சுட்டு வாங்க, நீங்க போய் ஒரு நாள் இஸ்லாத்துக்குன்னு கொடுத்துட்டு வாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை ஏன் முடியாது? ஏன் அந்த ஈமானிய தாயுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற முடியாது? எனவே குடும்பமாக சேர்ந்து நபிகளாரை நேசிக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆழமான பாடங்களை கொண்ட வரலாறு உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா வரலாறு என்பதை படித்துக் கொண்டு குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளை குட்டிகளாக சேர்ந்து உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற முடியுமாக இருந்தால், ஒரு ஈமானிய குடும்பமாக, இஸ்லாமிய உணர்வுள்ள குடும்பமாக, உலகத்திலும் இஸ்லாத்தை சுமந்த குடும்பம், மறுமையிலும் சுவனத்திலே நுழைகிற குடும்பமாக வாழலாம் என்கிற ஆழமான பாடத்தை பெறலாம். கடைசியாக அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களை நேசிப்பதில் எப்படி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கன்னு பார்த்தோம். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் விருந்தாளியா வந்திருக்கிறேன், எனக்கு விருந்து கொடுங்க என்று ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை பிடித்து அனுப்பினார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கிட்ட. இவருக்கு உணவு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா?
எல்லா மனைவிமாரும் சொன்ன வார்த்தை என்ன? தண்ணீரை தவிர எங்களோட வீட்டில் எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட வீடு பெரும்பாலும் அப்படித்தான் இருந்திருக்குது. ஆரம்ப கட்டங்கள், கடைசி கட்டங்களே அப்படித்தான். மரணிக்கு நேரம் கூட என்ன, ரசூலுல்லாஹ்வோட வீட்டில் கோதுமைண்டு மிக கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல பார்த்து கேட்டாங்க, விருந்தாளி வந்திருக்கிறார், உணவு கொடுப்பதற்கு யாராவது இருக்கிறீங்களா? அபூ தல்ஹா ரதியல்லாஹு யார் யார் இஸ்லாத்தை மகராக கொடுத்து விட்டு திருமணம் முடித்தவர். அந்த அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, நான் அழைத்து கொண்டு செல்லுகின்றேன். ஆனா இதுவரைக்கும் தண்ட வீட்டு நிலைமை என்னன்றதை பார்க்கல. அவங்க அழைச்சிக்கிட்டு போறாங்க விருந்தாளிய. அங்க போய் கேட்கிறாங்க மனைவி கிட்ட, அல்லாஹ்வோட தூதர் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, என்ன இருக்குது? சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு என்று இருக்கிற உணவை தவிர வேறு உணவுகள் இல்லை. அப்படியா? பிள்ளைகளை உறங்க வைத்து விடு, இருக்கிற உணவை விருந்தாளிக்காக வைத்து விடு, நாங்களும் சேர்ந்து சாப்பிட அமருவோம், விளக்கை அணைத்து விடு, நாங்கள் சாப்பிடுவது போன்று செய்கினை செய்து கொள்வோம், விருந்தாளி சாப்பிட்டு விட்டு போகட்டும். அல்லாஹு அக்பர். அந்த இரவு அதே நிகழ்ச்சி நடக்கிறது. காலையில சுபகுக்கு அபூ தல்ஹா பள்ளிக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சொல்றாங்க அவங்கள பார்த்து, அஜிபல்லாஹு மின் ஃபிஅலிகுமல் பாரிஹா, நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு நடந்து கொண்ட அந்த முறையை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான். சில அறிவிப்பிலே தஹிகல்லாஹு மின் ஃபிஅலிகுமா, உங்கள் இருவரின் செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று சொன்னாங்கன்ற செய்தியை நாங்க புகாரில 3798வது இலக்க செய்தியில பார்க்கிறோம். சகோதரர்களே, பாருங்க என்ன நிலைமை. இதான் ஈமானிய உணர்வுன்றது, இதுதான் இஸ்லாமிய உணர்வுன்றது. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவை இருந்தாலும் தன்னுடைய தேவையை பிற்போட்டு விட்டு தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தாண்ட செய்தியை நாங்க பார்க்கிறோம் புகாரில. பாருங்க, தனக்கு தேவை, தண்ட புள்ள குட்டிக்கு தேவை, அல்லாஹ்வோட தூதர் விருந்தாளியா தன்னுடைய தேவையெல்லாம் பிற்போட்டு விட்டு அடுத்தவர்களுடைய தேவையை நிறைவேற்றினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இப்படி நிறைய படிப்பினைகள் பெற வேண்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரிதான் அனஸ் ரதியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா. ருமைசா என்ற பேருக்கு சொந்தக்காரி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்திலே நான் நடந்து சென்றேன், எனக்கு முன்னால் காலடி ஓசை சத்தம் கேட்டது, யார் என்று பார்த்தேன், அது அல் உமைசா உம்மு சுலைம் என்று சொன்ன செய்தியை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் உம்மு சுலைம் ரதியுடைய வாழ்க்கை வரலாறு. இன்னும் ஒரு சில படிப்பினைகள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான அறிவுபூர்வமான, இந்த உலகத்திலும் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து மறுமையிலே சுவனம் வரை அழைத்து செல்லுகின்ற நல்ல பண்புகள், உயர்ந்த பண்புகளை நானும் நீங்களும் படித்தோம் என்றால், இந்த உம்மு சுலைமுடைய வரலாற்றிலிருந்து நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.